திடீர்னு மேல இருந்த சூரியன் கீழே விழுந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டான் கிரேட்டோஸ். அது ஒரு நொடி கூட கண்ணை சிக்காமல் பார்த்தான். அங்க போய் பார்த்து இதை கிடைக்கலாம். உடனே அந்த சூரியன் வீழ்ந்த இடத்தை நோக்கி அவன் வேகமாக ஓடினான். அது யாரோட இடமாய் இருக்கும், என்னவாய் இருக்கும் தெரியாமல் வேகமாக கிரேட்டோஸ் அதை நோக்கி வேகமாக ஓடினான். இது என்னடா கோட்டை அப்படின்னு பார்த்தா இது நான் இளையாஸ் அவனோட சூரிய கோட்டை தான் இது. திடீரென்று கீழே விழுந்ததை பார்த்து இவனுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த கோட்டையில் போய் பார்த்தா ஏதாச்சும் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். போகும் வழியில் இவனுக்கு சில மர்மமான புகைகள் கண்ணில் தென்படுகிறது. அது வெளிச்சம் இருந்தால் விலகிறதுன்னு தெரிஞ்சு அதை வைத்து எப்படியாச்சும் அங்கே சென்றலாம் அப்படின்னு தோணி அந்த இடத்துக்கு செல்கிறான். சூரிய கடவுளின் கோட்டையாக தான் இருக்கணும். இது ஏன் திடீர்னு கீழே விழுந்ததுன்னு கிரேட்டோஸ்க்கு ஒன்றும் தெரியல. அங்கே அர்த்தினா சிலையை பார்க்குறான். அர்த்தினா, என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. கிரேட்டோஸ், நான் சொல்கிறத கேளு. இப்போ நம்ம கிட்ட நேரம் இல்லை. ஒலிம்பியஸ் கார்ட்ஸ் ஒன்று தான் நம்பி இருக்காங்க. அர்த்தினா, நான் கடவுள்கிட்ட வேலை செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நீ எனக்குள்ள இருக்க கனவை எப்போ எடுப்ப? கிரேட்டோஸ், நீ இதை செஞ்சீன்னா யாருக்கும் அடிமையாக இருக்க தேவையில்லை. உனக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். வானத்திலும் சூரியன் இல்லை. இது ஒரு வாய்ப்பாக கருத்தை எடுத்துக்கிட்டு கனவோட கடவுளான மாஃபியஸ் இந்த 3 நகரத்தையும் ஆட்சி பெறணும் அப்படின்றது நோக்கத்தில் இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? சூரியனை முதல்ல கண்டுபிடி. ஏன்னா கடவுளும் மனிதர்களும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்க சூரியன் இல்லைனா. சூரியன் வெளிச்சத்தால் மட்டும்தான் ஓபிஎஸ் புடியிலிருந்து தப்பிக்க முடியும். அப்போது அவன் காண்ற கனவும் அவன் நினைக்கிற எதுவுமே பலிக்காது. கடவுள்கள் இருக்கிறதுனால அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கிரேட்டோஸ், நீ இதை செஞ்சு நான் யாருக்கும் அடிமையாக இருக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அப்புறம் நீ காண்ற அந்த கெட்ட கனவுகளையும் நான் தீர்த்திடுவேன். நான் சொன்னதுக்கு பதில் சொல்ல அர்த்தினா. ஈலியஸோட 2வது தங்கச்சியை சந்திக்கிறதுக்கு கிரேட்டோஸ் கிளம்பிட்டான். டைட்டன் அட்லஸ் தான் என்னோட அண்ணன் சூரியனை கடத்திட்டு சென்றுட்டான். அவனை நீ கண்டுபிடி கிரேட்டோஸ். அவன் என் பிரதர். அவனோட சூரியன் பவரை எடுக்க தான் அந்த அட்லஸ் முயற்சி பண்ணுறான். நீ உடனே போ கிரேட்டோஸ். என் அண்ணன் அங்கே அட்லஸோட கையில் இருக்கான். நீ ஒரு வெளிச்சத்தை கண்டுபிடிச்சிட்டு என்னை கூப்பிடு, நான் கண்டிப்பாக வருவேன். நீதான் இலியஸோட தங்கச்சி ஈரோஸா? நீதானா? நீ அந்த மோசமான கிரேட்டோஸா? என் அண்ணனை காப்பாற்ற போறியா? நான் தான் வெளிச்சத்தின் கடவுள். ஈரோஸ், நீ உன் 3 தலை உள்ள குதிரை வாகனத்தை எனக்கு கொஞ்சம் உதவ பாதாள உலகத்துக்கு வரை செல்ல எனக்கு உதவுகிறியா? என்னிடம் வந்து குரலை உசுத்தாதே. நீ போய் என் 3 தலை உள்ள வாகனத்தை முதல்ல முயற்சி செய். அதுக்கப்புறம் பாதாள உலகத்துக்கு செல். இப்பொழுது நீ இங்கே என் மூஞ்சில் முழிக்காதடா மொட்டை தலையா. இங்கிருந்து வேகமாக என் அண்ணனை காப்பாற்றி விடு. அப்பொழுதுதான் நான் உன் மனைவியும் உன் குழந்தையையும் எங்கிருக்கார்கள் என்று கூறுவேன். உடனே இதை செய்து முடி கிராட்டோஸ்.
என்ன சொன்ன? குழந்தையா? ஆமாண்டா, குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கு. இந்த வழியில செல்லு, அங்க என் 3 குதிரைகள் இருக்கும். அந்த வழியை எடுத்து உனக்கு சாவி கொடுப்பதை வைத்து 3த்துக்கும் உயிரை வர வைத்து அங்கிருந்து தப்பித்து செல். இதுவே நான் உனக்கு கொடுக்கும் ஒரு சிறிய உதவியாவே ஆகட்டும். கிரேட்டோஸும் ஹீரோ சொன்ன மாதிரி அந்த 3 குதிரைகளையும் விடுவிச்சிட்டு அதிலிருந்து ஒரு வாகனமாக திரட்டி கொண்டு அந்த இதுக்கு பாதாள உலகத்துக்கு செல்கிறான். அங்கே போகும் வழியில் கற்பனை கடவுளான சக்திக்கு புகையில் அவன் உருக்கத்தை ஆரம்பிக்கிறான். அவனுக்கு முதல்ல வந்தது ஒரு நல்ல கனவு தான். அதில் தான் குழந்தையும் தான் மனைவியும் பார்த்து சந்தோஷம் அடைந்து அவங்க நல்ல லைஃப்பை வாழ்கிறான். அவன் குழந்தைக்கு புல்லாங்குழல் செய்து கொடுத்து பாட சொல்லுகிறான். அந்த பாட்டில் உடனே கிரேட்டோஸ்க்கு பழைய மோசமான கனவுகளும் வருகிறது. அதில் கண் முழிச்ச கிரேட்டோஸ் அப்படின்னு என்று கர்ஜினுகிறான். அதில் அந்த ஹீரோஸ் கொடுத்த குதிரைகள் சூரியன் ஒளிப்பட்டதனால் மறைந்து விட்டது. அதிலிருந்து கீழே விழுந்த கிரேட்டோஸ் ஒரு பாறையில் கத்தியை வைத்து பிடித்து கொண்டு மேலே ஏறுகிறான். மேலே ஏறி பார்த்தா அவன் பாதாள உலகத்துக்கு வந்துட்டான்.